ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஈவெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா வீட்டு சைடு இருந்த பிறந்த வீட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை தான் இன்றைக்கி இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இது தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒடைப்பட்டிங்கிறது ஊர் தான் எங்கள் ஊர். ஓகேங்களா, அங்கே எங்கள் அப்பாவுங்க சாமி பைரவ சுவாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவிலில் நடந்த கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடக்குதுங்க. இந்த கும்பாபிஷேகம் கீழே தண்ணியை வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ கலச நீரை கீழே வச்சு யாகம் வளர்த்தி அதை மேலே கொண்டு இப்போ நம்ம கும்பத்துக்கு ஊற்ற போகிறாங்க. 5 கலசம் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. கலச நீரை இப்போ நம்ம மேலே எடுத்துட்டு போய் கும்பத்துக்கு ஊற்றணும். ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி. ஓம் சரியான கூட்டங்க, எங்களுக்கு நிற்கவே இடம் இல்லை. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா வெயில் இல்லைங்க. பெருசாக வெயில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எங்களால் கீழே நிற்கவே முடியாது. ரொம்ப கூட்டம், ஸ்பேஸும் இல்லை. பாப்பாங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டோங்க. எப்படியோ பார்த்தாச்சுங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கலச நீர் மேலே கொண்டு வந்துட்டாங்க. இனி அடுத்து நம்ம கும்பம் இருக்கு இல்லையா, அதில் சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஓம் பைரவனே போற்றி போற்றி. ஓம் பயநாசகனே பைரவனே போற்றி போற்றி. கலச நீர் எல்லாமே மேலே கொண்டு வந்துட்டாங்க. அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி. பெரியவங்களுக்கு, அதாவது எங்கள் அப்பாவங்களோட பங்காளி அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுவாங்க. துண்டை தலையில் கட்டி அவங்களுக்கான மரியாதைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கலச நீரை கும்பத்தில் ஊற்றுவாங்க. இதுக்கிடையில கருட பகவான் நம்மளுக்கு காட்சி தரணும், நம்ம கண்ணுக்கு தெரியணும். இந்த மந்திர ஒலிக்காகவே அவர் எங்க இருந்தாலும் காட்சி கொடுத்துருவாரா. போற்றி போற்றி. ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அயன் குருவே கலசத்தில் இது புனித நீரை ஊற்றுறாங்க. ஊற்றி நம்ம கும்பாபிஷேகம் நடந்துருச்சு. எங்களுக்கு கீழே இருந்து பார்க்கையில் லேசாக தான் தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா ஹைட்டு சுற்றி ஆள் நிற்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியல பெருசாக. ஏதோ ஒரு கொஞ்சம் தண்ணி விழுகிறது கண்ணில் தெரிஞ்சிச்சு. நம்ம அதில் அப்போ மனசில் சாமியை நினச்சிக்கணும், வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் ஊதுபத்தி சூடமெல்லாம் காட்டி சாமிக்கு பூஜை பண்ணாங்க. தேங்காய் வாழைப்பழம்லாம் உடைச்சி கலசத்துக்கு பூஜை பண்ணாங்க. எங்களால் மேலே போய் சாமி கும்பிட முடியாது இல்லையா, அதனால் அவங்க சூடம் காட்டிட்டு எங்களுக்கு கீழே காட்டினாங்க. நாங்கள் கீழே இந்த மாதிரி சாமியை நினச்சிக்கிட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த குடத்துல இருந்த தீர்த்தத்தை கொஞ்சம் தான் மேலே ஊற்றிட்டு மிச்ச தீர்த்தத்தை ஒரு ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எங்கள் ஏரியா தேனி டிஸ்ட்ரிக்ட் எம்எல்ஏ அவர் வந்திருந்தார், ராமகிருஷ்ணன் அவர் வந்திருந்தார். வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க.
அதுக்கப்புறம் தண்ணியை வந்து மோட்டரில் மாட்டிட்டாங்க. மோட்டரில் மாட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு கலசத்தில் இருக்கிற தண்ணி வந்து எல்லாத்துக்குமே இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வேறு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கீழே என் பாப்பா வேற கையை ஆட்டிகிட்டு இருந்தா, இங்கே ஊற்றுங்க இங்கே ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு, மழை விழுகிற மாதிரி நல்லா இருந்தது. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது எல்லாத்துக்குமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஏதோ ஒரு துளி தீர்த்தமாச்சு நம்மளுக்கு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்கள் நைட்டு யாகம் நடத்தினதை எங்களால் கேட்சப் பண்ண முடியலைங்க. ஸோ அந்த யாகம் நடந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, எங்களால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நடந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்க எடுத்து கொடுத்த பாத்திரம் எடுத்து தருவாங்க. அதை வந்து நம்ம தலையில் வச்சுக்கிட்டு நம்ம ஊர்வலமாக வந்து கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கணும். எல்லாருமே நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கலர் பேஸ், ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பா அவங்க சைடு இருந்து பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வந்தது. எல்லாருமே ஈவனாக தெரியணும். இப்போது ஃபினான்ஷியலாக இருக்கிறவங்க நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு காஸ்ட்லி சாரீஸ் கட்டுவாங்க, இல்லாதவங்க கொஞ்சம் ரேட் வைஸ் கம்மியாக கட்டுவாங்க. அப்படிங்கிற மாதிரி பாகுபட்சம் தெரியக்கூடாது. அதனால வந்து எல்லாருமே ஒரே மாதிரி நாங்கள் கட்டணும், யாருக்கும் டிஃப்ரென்ஸேஷன் தெரியக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் தலையில் வச்சுருக்க பாத்திரமும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எடுத்துருவாங்க. இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்கள் ஊர் சைடு வழக்கம் இதுதான், இப்படி தான் நடக்கும். பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கு துணி எடுத்து தந்து அவங்களுக்கு பாத்திரம் எடுத்து தருவாங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து அம்மா நெல்லும் உரிக்காத முழு தேங்காய் போட்டு பொட்டு குங்குமம் சந்தனம் வச்சு அதை அழகு பண்ணி கொஞ்சம் பூ வச்சு வேப்பிலை வச்சு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நாங்கள் ஊர்வலம் சுற்றி வரோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சாமி வந்து சின்ன பெட்டியில் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து நாங்கள் போய் பூசாரிக்கிட்ட திருநீரில் வந்து நாங்கள் பொட்டு வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வரணும். போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி. நாங்கள் எல்லாருமே பொட்டு வச்சுட்டு லைனாக போய்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா எல்லாருமே இருப்போம். அம்மா வீட்டு சாமி கும்பிட்றவங்க ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க, கம்பம், கூடலூர் எல்லா பக்கமும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்களுமே இங்கேருந்து தான் போயிருந்தோம். ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் பயநாசகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டமித்தோன்றலே பைரவனே போற்றி போற்றி ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அறக்காவலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி. தேவராஜ சேவ்யமான பாவனாதி பங்கஜம் ஞானயஜ்ஞ சூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத கால பைரவம் பஜே. भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमीर्तिदातदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे. ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் பயநாசகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி
ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அறக்காவலனே பைரவனே போற்றி போற்றி. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஊர் சுற்றி வந்தாச்சு. எங்கள் ஊர் கடைசியில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. நாங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி அந்த விநாயகர் கோயிலில் போய் நாங்கள் பூஜாரிக்கிட்ட திருநீர் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் இப்போ நேராக கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். நல்லா பட்டாசுலாம் வெடித்து ட்ரம் செட்லாம் விட்டு நல்லா இருந்துச்சு. ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்தது நல்லா இருந்தது. இதில் நாங்கள் லைனாக போயிட்டு சாமிக்கிட்ட போய் கோயிலுக்கு போயிட்டு திருநீர் வாங்கினா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னதானம் நடந்துச்சுங்க. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தாங்க. மதியானம் 3 மணி வரைக்குமே அன்னதானம். யார் வேணால் எப்போ வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், பாயாசம், ஊறுகாய். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. காலையிலிருந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது அன்னதானம். யார் வேணால் போய் சாப்பிடலாம். ஓம் அறக்காவலனே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி. தேவராஜ சேவ்யமான பாவனாங்கி பங்கஜம் ஞானயஜ்ஞ சூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத கால பைரவம் பஜே. भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमीर्तिदातदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे. ஓம் பைரவனே போற்றி போற்றி. ஓம் பயநாசகனே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அறக்காவலனே பைரவனே போற்றி போற்றி. ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி. देवराज सेव्यमान पावनाग्रि पङ्कजं ज्ञानयज्ञ सूत्रमिन्दु शेखरं कृपाकरं नारदादि योगि वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे. भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக உள்ளே போயிட்டு பூசாரிக்கிட்ட திருநீர் வாங்கிட்டு அந்த கோயில் உள்ளே சுற்றி வரணும். அதுக்குள்ளே ஒரு பாட்டிக்கு சாமி வந்துருச்சு. கோயில் சுற்றி வந்தோம். இப்போ உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த கலர் சாரீ வந்து கல்யாணம் பண்ணி வந்தவங்களுக்கு, நாங்கள் பிறந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த எல்லோ பேஸு, அவங்களுக்கு வந்து இந்த கலர் சாரீ. எல்லாருமே அன்றைக்கி அந்த கலர் சாரீ கட்டியிருந்தாங்க. நாங்கள் கொண்டு வந்த நெல்லை வந்து வாங்கி கொட்டிட்டு எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. இந்த சம்பிரதாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த வீட்டு பிள்ளைங்க வந்து அப்பாங்களுக்கு நல்ல வாக்கு கொடுக்கணும், அவங்க வந்து பிறந்த வீட்டு பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த சம்பிரதாயம் தான் இது. இதில் வந்து எல்லாருக்குமே நாங்கள் திருநீர் கொடுத்தோம். எல்லாருமே எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இங்கே ஃபுல்லாக அம்மாங்க லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. இதோட இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி உங்களுக்கும் இது போல் வீடியோக்களை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.